மேஷ ராசிக்காரர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் காரணம் இல்லாமல் நடக்காதுங்க. இந்த வீடியோ உங்கள் கண்களுக்கு முன்னாடி வந்திருப்பதும் ஒரு சின்ன அறிகுறி தான். நீங்கள் சமீப காலமாக யோசிச்சுட்டு இருக்கும் விஷயங்கள், அதுக்கான பதில் தேடுற அந்த மனசு, இது எல்லாம் வீணா போகலைங்க. என்ன நடக்க போகுது, நான் சரியான பாதையில் தானா இருக்கேன்னு உங்களுக்குள்ள எழும் கேள்விகள், அதுக்கான விளக்கம் இங்கே ஆரம்பம் ஆகுது. வாழ்க்கை கொஞ்சம் மெதுவாக போகிற மாதிரி தோணலாங்க, ஆனால் அது நின்று போகலை. அது உங்களை சரியான நேரத்துக்கும் சரியான இடத்துக்கும் கொண்டு போயிட்டே இருக்குங்க. மேஷராசிக்காரங்களே, இந்த நேரத்தில் ஒரு சின்ன விஷயம் செய்யணும். தினமும் காலையில் உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கேற்றுங்க. அந்த ஒளி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பத்தையும் இருளையும் அகற்றும். நம்பிக்கையோடு அந்த ஒரு அடியை எடுத்து வைங்க. பரமசிவனின் கருணை உங்களை பாதுகாக்குது. முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு துணை நிற்குது. இனி நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்களை வெளிச்சம் இருக்கும் பாதைக்கு தான் கூட்டிச் செல்லும். அதனால பயப்படாதீங்க, அமைதியா இருங்க, நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. நேரம் உங்கள் பக்கம் திரும்புகிற நேரம் இதுதான். ஓம் நமச்சிவாய, ஓம் முருகா போற்றின்னு கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க உங்கள் ராசிக்கான பலனை பார்க்கலாம். அன்பான மேஷ ராசி நேயர்களே, செவ்வாய ராசி அதிபதியா கொண்டவங்க. சூரியன் உச்சமடைக்கூடிய ராசியாகவும் ஆண் ராசியாகவும் நீங்க இருக்கிறதால தைரியமும் துணிச்சலும் இயல்பாகவே அதிகமாக இருக்குங்க. நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு நடப்பீங்க. கடவுளை முழுசா நம்பக்கூடியவங்களா இருப்பீங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதுல உற்சாகமா செய்யக்கூடிய பழக்கம் கொண்டவங்களா இருப்பீங்க. தான் எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் தனக்கு மேல இருக்கிறவங்க கிட்டையும் பெரியவங்க கிட்டையும் கலந்து ஆலோசிக்காம எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட பழகுறவங்க 5 வயசுல இருந்தாலும் சரிங்க, இல்ல 50 வயசுல இருந்தாலும் சரிங்க, எல்லாருடைய வார்த்தைகளுக்கும் மதிப்பு கொடுப்பாங்க. சுய மரியாதையை விரும்புறவங்க. தனக்கு கெட்டதையே செஞ்சாலும் எல்லாரையும் தாங்கி நிற்கக்கூடிய பூமி தாயை போல பொறுமைசாலிகளாய் இருப்பாங்க. தாயுள்ளம் கொண்டவங்களாய் இருப்பாங்க. அதிகாரத்தை காட்டியோ ஆள் பலத்தை காட்டியோ இவங்களை அடக்கிட முடியாதுங்க. மனசார பாராட்டி பேசினாலும் அன்பா நடந்துக்கிட்டாலும் இவங்க குழந்தை மாதிரி அடங்கி போயிடுவாங்க. மற்றவங்க கஷ்டத்தை அவங்க சொல்லாமலேயே புரிஞ்சுக்குவாங்க. எவ்வளவு பெரிய நெகட்டிவான சூழல்ல இருந்தாலும் நகைச்சுவையா பேசி ஆறுதலான வார்த்தைகளையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் இவங்க எப்பவுமே நடந்துப்பாங்க. இதனாலேயே இவங்களுக்கு நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. இப்படி சிறப்பான குணங்கள் கொண்ட மேஷ ராசிக்காரங்களே, அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம்ல இருக்கிறவங்களுக்கு சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரப்போகுதுங்க. சிலருக்கு தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் தந்தை வழி உறவினர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு மேம்படும். சிந்தனைகளில் தெளிவாக இருப்பீங்க. வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். பதவி உயர்விற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமைய போகுது. மற்றவருடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றி வைப்பீங்க. உயர்கல்வியில் இருந்த குழப்பங்கள் விலகும். தொழில முன்னேற்றங்கள் மூலமா உங்களுக்கு ஆதாயங்கள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு படிப்படியாக குறைய போகுது. பண வரவு அதிகரிக்க போறதால உங்களுக்கு சரி, குடும்பத்திலையும் சரி, தொழிலையும் சரி மகிழ்ச்சிகள் அதிகரிக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நிம்மதி இல்லாமல் போகிறதும் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் அவஸ்தைப்படுறதும் இருக்குது. அப்படின்னா அதற்கு சில காரண காரியங்கள் இருக்கும். மனுஷங்களாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய முற்பிறவியில் செஞ்ச நன்மை தீமைகளுக்கு தகுந்தபடி இந்த பிறவியிலும் இன்ப துன்பங்களை எல்லாமே அனுபவிக்கிறாங்க. சூரிய பகவான அதிபதியாக கொண்ட சிம்ம ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய முற்பிறவி வாழ்க்கை ரொம்பவே சிறப்பானதாகவும் அதே சமயத்தில் அதிகாரம் கொண்டதாகவும் இருந்திருக்கும். நீங்கள் ஒரு வேளை ஒரு குறுநில மன்னராகவோ அல்லது ஒரு ஊரின் தலைவராகவோ அல்லது பலருக்கும் வேலை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தராகவோ இருந்திருக்கக்கூடும். அப்படிப்பட்ட உயர்ந்த பதவியிலும் செல்வ செழிப்பிலும் இருந்தபோது உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் செய்த சில தவறுகள் இந்த பிறவியில் உங்களுக்கு தொடர்ச்சியான துன்பங்களை கொடுத்துட்ருக்கு. முக்கியமாக முற்பிறவியில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நீங்க தவறா பயன்படுத்தி இருக்கலாம். உங்ககிட்ட உதவி அப்படின்னு நம்பி வந்த ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் உதவி முடிஞ்சும் வெறும் அகந்தையின் காரணமா அவங்களை திருப்பி அனுப்பி இருக்கலாம். கூட வேலை செஞ்சவங்களையும் உங்களுக்கு கீழே இருந்தவங்களையும் ரொம்பவே கடுமையா நடத்தி அவங்களுடைய கண்ணீருக்கு நீங்க காரணமா இருந்திருக்கலாம். அந்த ஏழை எளிய மக்களின் துயரமும் கண்ணீரும் பலவிதமான தடைகளா இப்பொழுது உருவெடுத்து நிற்குது. அதே போல முற்பிறவியில் உங்களுடைய முன்னோர்களுக்கும் வயதில் மூத்தவங்களுக்கும் நீங்க செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்யாம
செய்யாமல் விட்டுருந்துருக்கலாம். இறைவனிடத்தில் நிறைய வேண்டுதல்களை வச்சு அதை நிறைவேற்றாமல் தவற விட்டுருக்கலாம். இந்த மாதிரி பல காரணங்களால் இப்போ இருக்கக்கூடிய இந்த பிறவியில் உங்களுக்கு பல்வேறு கஷ்டங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. இந்த முற்பிறவி கர்ம வினைகள் இந்த பிறவியில் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இதையெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் எவ்வளவுதான் உண்மையாக உழைச்சாலும் மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் கடைசியில் உங்களுக்கு கெட்ட பேர் தான் வந்து சேரும். நீங்கள் உயிராக நினைச்ச உறவுகளும் நண்பர்களும் உங்களுக்கு எதிராகவே திரும்புவாங்க. உங்களால் முன்னேறியவங்க உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை அடையலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு காரியத்தை தொடும்போது சூப்பராக செஞ்சு முடித்தாலும் கடைசியில் ஏதோ ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு தடை வந்து அந்த காரியம் முழுசாக கெட்டு போகும். கையில் பணம் வந்தாலும் அது வந்த இடம் தெரியாமல் ஏதோ ஒரு வழியில் செலவாயிடும். குடும்பத்துக்குள்ளேயே கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன சண்டைகள் வந்து மன நிம்மதியை கெடுக்குங்க. மனசில் எப்போவுமே இனம் புரியாத ஒரு கவலையும், நாம் யாருக்கு என்ன தீங்கு செஞ்சோம், நமக்கு மட்டும் வாழ்க்கை ஏன் இவ்வளவு போராட்டங்கள் கஷ்டங்கள் அப்படின்னு ஒரு ஆதங்கம் எப்பவுமே உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கும். இது அத்தனைக்கும் அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முற்பிறவியில் செஞ்ச அந்த கர்ம வினைகள் தான் காரணமாக இருக்கும். அதுக்காக நீங்கள் மனம் தளரவோ பயப்படவோ தயங்கிட்டு இருக்கவோ வேண்டாம். எதுக்குமே அஞ்சாத நெஞ்சம் கொண்டவங்களா இருப்பீங்க. எப்படிப்பட்ட நெருக்கடியும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இயல்பிலே உண்டு. இந்த கர்ம வினைகளை எப்படி கழிக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஜோதிட சாஸ்திரங்கள் நமக்கு தெளிவான சில வழிகளை எல்லாம் சொல்லியிருக்கு. முதலாவதாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய நான் அப்படிங்கிற அகந்தையை நீங்கள் முழுசாக விடணுங்க. எந்த இடத்துலையும் யாரையும் குறைச்சு மதிப்பிடக்கூடாது. ஏழை எளிய மக்களுக்கு, உண்மையாகவே கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் செய்யலாங்க. குறிப்பாக உழைக்கும் தொழிலாளர்களை ஒருபோதும் தரக்குறைவாக நடத்தக்கூடாது. அவங்க உழைப்புக்கேற்ற ஊதியத்தை நீங்க கொடுத்தே ஆகணுங்க. ஆதரவற்ற முதியோர் இல்லங்களுக்கு சென்று அங்கு வயதானவர்களுக்கு உணவு மற்றும் ஆடைகளை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தானமாக கொடுக்கலாம். இதையெல்லாம் ஓரளவுக்கு நீங்க சரியா செஞ்சீங்கன்னாவே உங்களுடைய கர்ம வினைகள் பெருமளவு குறையுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றமும் சமூக அந்தஸ்தும் கிடைக்க போகுது. பல மாதங்களா பல வருடங்களா நீங்க அனுபவிச்சுட்டு வந்த பொருளாதார நெருக்கடிகளும் பண கஷ்டங்களும் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. உங்களுடைய கையில பணம் சுத்தமா தங்காம இருந்திருக்கும். நீங்க சம்பாதிக்கிற பணத்தை எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு வகையில செலவு பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. சேமிப்பு அப்படிங்கிறதையே முழுசாக செஞ்சிருக்க முடியாது. உங்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு பல நேரங்களில் மற்றவங்க கிட்ட கையேந்தி நிற்க வேண்டிய சூழல்கள் எல்லாம் தள்ளப்பட்டிருப்பீங்க. கடன் தொல்லையால் பல இரவுகளில் தூக்கத்தை தொலைச்சிட்டு நாளைக்கு விடிஞ்சா கடன் கொடுத்தவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு ரொம்பவே மன அழுத்தத்துக்கு உள்ளாகி இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் எந்த கெடுதலையும் நினைக்காத, எனக்கு மட்டும் ஏன் இந்த பண கஷ்டம் தொடர்ந்து வருது அப்படின்னு கடவுள்கிட்டையும் பல முறை கண்ணீரோடு வேண்டிட்டு இருந்திருப்பீங்க. உங்ககிட்ட பெருசா பணம் இல்லை, வசதி வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால சொந்த பந்தங்களுக்கு இடையிலும் நண்பர்களுக்கு மத்தியிலும் உங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்க மத்தியிலும் நீங்க பட்ட அவமானங்களும் சந்தோஷ புறக்கணிப்புகளும் சொல்ல மாளாததுங்க. நீங்க உண்மையாகவே கடுமையா உழைச்சிருப்பீங்க. ஆனா உங்க உழைப்பிற்கான பலனையும் பாராட்டையும் வேறு யாரோ அனுபவிச்சுட்டு வந்திருப்பாங்க. உங்களை ஏளனமா பார்த்தவங்க, நீங்க கஷ்டப்படுறத பார்த்து சிரிச்சவங்க, உங்களை உதாசனப்படுத்தினவங்க மனசளவில் உங்களுக்கு மிகப்பெரிய காயத்தை உண்டாக்கி இருக்காங்க. இயல்பா பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற குணம் கொண்டவங்களா நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னு கேட்கும் பொழுது உதவி செய்யக்கூடிய சூழல் இருந்தும் என்னால் முடியாதுன்னு உதாசனப்படுத்திட்டு இருப்பாங்க. உங்களுடைய சூழலை பயன்படுத்திக்கிட்டு அவமானப்படுத்தி பேசி இருப்பாங்க. ஏன் எதுக்குன்னு நிறைய கேள்விகளை கேட்டு நீங்களாகவே உன்னுடைய உதவி எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப கடுமையாக நடந்துட்டுருப்பாங்க. அப்படிப்பட்ட இருண்ட காலங்கள் எல்லாத்துக்குமே முடிவு வரப்போகுதுங்க. இதுக்கெல்லாம் நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நேரமாக தான் கிரக நிலைகளும் உங்களுடைய வேண்டுதல்களும் கடின உழைப்பும் இருக்க போகுது. இதுவரைக்கும் உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருந்த தரித்திர நிலை விலகி மகாலட்சுமி முழு அருளும் கடாட்சமும் உங்களுடைய இல்லம் தேடி வரப்போகுதுங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பாராத பல திசைகளில் இருந்தும் செல்வ வரவு அப்படிங்கிறது கிடைக்க போகுது. நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு புதிய புதிய வழிகள் எல்லாம் உங்களுக்கு வருமானம் பெருக போகுதுங்க. நீங்க செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய தொழிலில் திடீர்னு ஒரு பெரிய எழுச்சி ஏற்படும். தொழில் செய்யும் இடங்கள்ல மக்களின் வரவேற்பு அதிகரிக்கும்.
விற்பனை பல மடங்கு பெருகி நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவிற்கு லாபம் அதிகமாக கிடைக்க பெறுவீங்க. நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலாக இருந்தாலும் சரி, பெரிய வியாபாரமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வருமானம் பல மடங்கு உயரப்போகுது. நீண்ட நாட்களாக ஒருத்தரை முழுசாக நம்பி பெரும் பணத்தை கொடுத்துட்டு அதை திருப்பி கேட்க முடியாமல் அல்லது அவங்க திருப்பி தராமல் ஏமாந்து போய் இருந்திருப்பீங்க. அது கைக்கு வராது அப்படின்னு முழுசாக நீங்கள் மறந்து விட்ட அந்த தொகையானது மீண்டும் உங்கள் கைகளுக்கு கிடைக்க போகுது. உங்களை ஏமாத்தினவங்க தன்னோட தவற உணர்ந்து குற்ற உணர்ச்சியோட இனிமே என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கான பணத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க. பல ஆண்டுகளாக விற்க முடியாமல் இழுபறியில் கிடந்த நிலம் அல்லது சொத்துகளுக்கு இப்போ லாபகரமான நல்ல விலைக்கு விற்க போகுது. அதன் மூலமா நீங்களே எதிர்பாராத ஒரு பெரிய தொகை உங்க கைக்கு வந்து சேரும். பொருளாதார நிலை உங்களுக்கு உயரும் பொழுது புதிதாக வீடு வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் செய்வீங்க. பல வருஷங்களா வறுமையிலும் கடனிலும் வாழ்ந்து வந்த உங்களுடைய குடும்பத்தின் நிலை முற்றிலுமாக மாறி எல்லோர் முகத்திலும் நிரந்தரமான புன்னகை மலரப்போகுதுங்க. இதுவரை உங்களை வெறும் கடன்காரங்களாகவே மட்டும் பார்த்து வந்தவங்க இனிமே பெரும் செல்வந்தராக பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க. உங்களை ஏளனம் செஞ்சவங்க எல்லாமே வாயடைச்சு போகிற அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலையானது மிக உயர்ந்த இடத்துக்கு போக போகுது. இந்த சமுதாயத்தில் உங்களை யாராலும் அசைச்சிக்க முடியாதுங்க. உங்களை நெருங்க முடியாத அளவுக்கு அதிகாரப்பூர்வமான இடத்திற்கு நீங்கள் போக போகிறீங்க. வறுமை அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையை விட்டு நிரந்தரமாக விலக போகுது. கடந்த காலங்களில் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நீங்கள் சிந்தன வியர்வைக்கும் கொடுத்த உழைப்பிற்கும் கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாமல் நீங்கள் பட்ட அவமானங்கள் ஏராளமாக இருந்திருக்கும். அலுவலகத்தில் மற்றவங்க செஞ்ச தவறுகளுக்கெல்லாம் நீங்க பொறுப்பேற்று வீண் பழி சுமத்தப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய அத்தனை சோதனை காலங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுதுங்க. உங்களுடைய கடின உழைப்புக்கும் நேர்மைக்கும் முழுமையான பலன் கிடைக்கக்கூடிய பொன்னான காலமாக இனி இருக்க போகுது. நீங்கள் எந்த இடத்துல வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் உங்களுக்கு தகுதிக்கு ஏற்றபடி நல்ல வருமானத்தோடு வேலை கிடைக்க போகுது. இதுவரைக்கும் நீங்கள் எதுக்குமே ஆக மாட்டீங்க அப்படின்னு உதாசனப்படுத்திய சொந்த பந்தங்கள் எல்லாருமே மீண்டும் உங்ககிட்ட நெருங்கி வந்து பழகுவாங்க. பல வருஷங்களா வேலையில் ஒரு பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த பதவி உயர்வு இனி வரும் காலங்களில் உங்களுடைய கைக்கு வந்து சேரப்போகுது. உங்களுடைய மேல் அதிகாரிகள் இதுவரைக்கும் உங்களை குறை சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. இனிமே உங்களுடைய திறமையை முழுசா உணர்ந்து உங்களை கொண்டாட போறாங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் எல்லாமே உங்களை தேடி வருவாங்க. முடங்கி கிடந்த தொழில்கள் கூட மீண்டும் சிறப்பாக நடக்க போகுது. அந்த தொழிலை விரிவுபடுத்தி பலருக்கும் வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய முதலாளியாக மாறக்கூடிய ராஜயோகம் உங்களுக்கு வரப்போகுது. நீங்க புதுசா எந்த ஒரு தொழிலை தொடங்க நினைச்சாலும் அது உங்களுக்கு அமோகமான வெற்றியை தேடித்தரப்போகுதுங்க. வாடிக்கையாளர்கிட்ட உங்களுக்கு இருந்த அந்த நட்பெயர் பல்மடங்கு உயரப்போகுது. கூட்டாளிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமாக முடிவடையும். அரசாங்கம் சார்ந்த எந்த ஒரு ஒப்பந்தமும் அல்லது தொழில் தொடர்பான உதவிகள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அது எளிதாக கிடைக்குங்க. கடந்த காலங்களில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சந்திச்சுட்டு வந்த நிம்மதியற்ற சூழல்களும் மனவேதனைகளும் சொல்லி அடங்காதுங்க. கணவன் மனைவிக்குள்ளே எதுக்கு எடுத்தாலும் சண்டை பிரச்சனை எல்லாமே இருந்திருக்கும். தினமும் உங்கள் வாழ்க்கை ஒரு போர்க்களம் போல இருந்திருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் உங்கள் வாழ்க்கை துணை மீது அன்பையும் பாசத்தையும் வச்சிருந்தாலும் அதை முழுசா புரிஞ்சுக்காம உங்களை தவறாகவே நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. குடும்பத்தோடு முன்னேற்றத்திற்காக உங்களுடைய ஆசைகள் அனைத்தையும் தியாகம் செஞ்சுட்டு இரவு பகல் பாராம உழைச்சாலும் குடும்பத்தில் இருக்கவங்களால உங்களுக்கு எந்த விதமான மரியாதையோ உரிய அங்கீகாரமோ கிடைச்சிருக்காது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சொத்துக்காகவோ அல்லது சிறு சிறு காரணங்களுக்காகவோ உங்களை எதிரியாக பாவிச்சு உங்களை விட்டு வெகு தூரம் விலகி சென்றிருப்பாங்க. உறவினர்கள் மத்தியில் நீங்கள் எவ்வளவோ நல்ல காரியங்கள் செஞ்சாலும் உங்களுக்கு எப்போவுமே கெட்ட பெயர் தான் வந்து சேர்ந்திருக்கும். பல சுப நிகழ்ச்சிகளுக்கு உங்களை அழைக்காமல் புறக்கணிச்சிருப்பாங்க. உங்களை மனசளவில் ரொம்பவே காயப்படுத்தி இருப்பாங்க. திருமணம் வைத்திருக்கக்கூடிய உங்களுக்கு பல வருஷங்களாக திருமணம் எத்தனையோ வரன்களை பார்த்தும் பொருத்தம் இல்லாமல் எதுவுமே கைகூடாமல் கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு சின்ன காரணத்தினால தள்ளி போய் பெரிய மன உளைச்சல் கொடுத்திருக்கும். நமக்கு திருமணமே நடக்காதா அல்லது நல்ல வாழ்க்கை அமையாதா அப்படின்னு
ஏக்கம் ஆழமாக உங்கள் மனசில் பதிஞ்சிருக்கும். அதே போல் திருமணம் முடிஞ்சு பல வருஷங்களாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் பல மருத்துவமனைகளுக்கு ஏறி இறங்கி பல புண்ணிய தலங்களுக்கு எல்லாம் போய் வேண்டியும் எந்த ஒரு பலனும் கிடைக்கல அப்படின்னு ஏமாற்றத்தோடு இருந்திருப்பீங்க. சுற்றி இருக்கவங்க உன் முகத்துக்கு பின்னாடி குழந்தை இல்லாதவங்க அப்படின்னு குத்தி காட்டி பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய இதயத்தை ரணமாக்கி இருக்கும். இந்த காலம் எல்லாமே உங்களுக்கு முடிய போகுது. இந்த வருடத்தின் குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல திருமண வரன் அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய காலமா இந்த காலம் இருக்க போகுது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள இத்தனை காலமா இருந்து வந்த அத்தனை கருத்து வேறுபாடுகளும் பனி போல விலகி இருவருக்கு இடையே அந்யோன்யமும் அன்பும் காதலும் பல மடங்கு அதிகரிக்க போகுது. குழந்தைகள் பார்த்தீங்கன்னா கல்வியிலும் அறிவிலும் சிறந்து விளங்கி உங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க. உங்களை விட்டு விலகி சென்ற சகோதர சகோதரிகள் உறவினர்கள் அவங்களுடைய தவறை உணர்ந்துகிட்டு மீண்டும் உங்களை தேடி வந்து உரிமையோடு உறவாடுவாங்க. உங்களை யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல அவமானப்படுத்தி ஒதுக்குனாங்களோ அவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பார்க்கும் அளவிற்கு உங்களுடைய குடும்பம் மற்றும் சமூக அந்தஸ்து மிக உயர்ந்த நிலையை அடைய போகுதுங்க. உங்கள் ராசியில் லட்சக்கணக்கான பேர் இருந்தாலும் இதுவெல்லாம் எல்லாருக்கும் நடக்குமா, எனக்கு நடக்குமா அப்படின்னு எந்த இடத்துலையும் எதிர்மறையான எண்ணங்களோடு நம்பிக்கை இல்லாமல் இருக்காதீங்க. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை 100% ஈடுபாட்டோட குலதெய்வத்தை வேண்டிட்டு செய்ய ஆரம்பிங்க. உங்களுடைய தன்னம்பிக்கையும் விடாமுயற்சிக்கும் நிச்சயமாக 100% பலன்கள் கிடைக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.